வணக்கம். நான் யோகானந்த் பாண்டியன் பேசுகிறேன். தேர்தல் களத்தில் பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்து வருது. எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்பதற்காக மக்களை விதவிதமாக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து விரட்டி உருட்டி குறுக்குவழி பல பயன்படுத்தி தேர்தலில் ஜெயிப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சன் நியூஸ் போன்ற திமுக ஊடகங்கள் பொய்யான தகவல்களை தொடர்ந்து சொல்லிட்டு வருது. அந்த வகையில் இன்னைக்கு பாஜக 7 மாநிலங்களில் ஆட்சி கவிழ்ப்பு செய்ததாக சொல்லிட்டு வர்றாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர். இப்படி ஜனநாயக முறையில் ஆட்சியை பிடித்த பாஜக மீது இத்தனை காலம் ஒரு அரசை கூட ஆர்டிகல் 356 பயன்படுத்தி சட்டப்படி ஆட்சி கவிழ்ப்பை செய்யாத பாஜக மீது அபாண்டமான குற்றச்சாட்டை வைத்து வருகிறார்கள். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, காங்கிரஸ் அவர்களுடைய ஆட்சி காலங்களில் பல்வேறு மாநிலத்துடைய ஆட்சியை தங்களுக்கு எதிராக இருந்த ஒரே காரணத்துக்காக எதிரிகளாக பாவித்து காரணமே இல்லாமல் ஆட்சி கலைப்பை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அப்படிப்பட்டவங்க கூட இருந்துக்கிட்டு நேர்மையான முறையில் ஆட்சி நடத்தி வரும் பாஜக மீது அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் திருமாவளவன் பாஜக ஆட்சிக்கு வந்தால் சர்ச்சுகளும் மசூதிகளும் இடிக்கப்படும், குரான் பைபிள் எரிக்கப்படும் அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை சொல்லிட்டு வர்றார். பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிந்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அபாண்டமாக சொல்லிட்டு வர்றாரு. இதெல்லாம் சட்ட விரோதம். மத நல்லிணக்கத்தை கெடுக்க விதமாக பேசியதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். தமிழக தேர்தல் அதிகாரி சாகு அவர்கள் கடவுள் பக்தி கொண்டவர், கடவுள் பக்தி உள்ளவர், ராதாசாமி என்று தினமும் கடவுளை வழிபடுபவர். சட்டவிரோதமான வழியில் மக்களை ஏமாற்றி குழப்பி ஓட்டுக்களை பெற்று பதவியில் ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் என்ற மட்டமான எண்ணத்தில் இருக்கக்கூடிய திருமாவளவன் ஒரு கேவலமான அரசியல்வாதி. அவரை மக்கள் நிராகரிக்கத்தான் போகிறார்கள். இத்தனை காலம் ஆட்சியில் பதவியில் இருந்து அந்த தொகுதிக்கு திருமாவளவன் செய்தது என்ன என்ற கேள்விக்கு பதில் கிடையாது. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் பாஜக மறுபடியும் வந்தால் மற்ற மதங்களுக்கு ஆபத்து அப்படின்னு பொய்யான ஒரு தகவலை சொல்லி ஓட்டு கேட்கிறார். அப்படி மற்ற மதங்களுக்கு ஆபத்தை விளைவிப்பது தான் பாஜகவுடைய குறிக்கோளாக இருந்தால் இந்த 10 ஆண்டுகளில் ஏன் அதெல்லாம் செய்யலை? இந்த 10 ஆண்டுகளில் சர்ச்சுகளையும் மசூதிகளையும் இடிச்சு தள்ளியிருக்காங்களா? குரானையும் பைபிளையும் எரிச்சு தள்ளினாங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றி எழுதிட்டு இருக்காங்களா? அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்களா? எதுக்காக இந்த பொய் பிரச்சாரம்? இந்து மக்களை வெறுத்து இந்து மதத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசிய கூட்டத்தை சேர்ந்த இவர்கள் பாஜகவை விமர்சிப்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு கிளி ஜோசியம் சொன்னாருன்றதுக்காக தங்கர் பச்சான் வெற்றி பெற்று விடுவார் என்று ஒரு கிளி ஜோசியம் சொன்னதற்காக 2 முதிய கிளி ஜோசியக்காரர்களை கைது செய்ததுதான் இந்த அரசாங்கத்தால் செய்ய முடிஞ்ச அதிகபட்ச மத வெறுப்பு. தங்கர் பச்சான் வெற்றி பெற்று விடுவார் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக 2 கிளி ஜோசியக்காரங்களை கைது செய்திருக்காங்க. 60 வயது முதியவர்கள் பாவம் போல நிற்பதை ஒரு போலீஸ்காரர் கைது செய்து அதற்கு ஒரு போட்டோ, அதை பெருமையாக இவங்க தொலைக்காட்சியில் காட்டுறாங்க. உங்களுக்கு கிளி ஜோசியக்காரர் பிடிக்கல அப்படின்னா முன்னாடியே நடவடிக்கை எடுத்திருக்கணும். தங்கர் பச்சான் வெற்றி பெற்று விடுவார்னு சொன்ன உடனே கிளி ஜோசியக்காரரை கைது பண்ணீங்கன்னா இது ஒரு கெட்ட எண்ணத்தில் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தமாகுதா? எத்தனையோ கிளிகளை அடைத்து விற்கக்கூடிய பெட் ஷாப் என்று சொல்லக்கூடிய வளர்ப்பு பிராணிகளை விற்கக்கூடிய கடைகள் இருக்குது. அங்கெல்லாம் குருவிகள், பறவைகள், லவ் பேர்ட்ஸ், கிளிகள், புறாக்கள் இதெல்லாம் அடைத்து வைத்து விற்கிறாங்க. உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? அப்படி கடையை நடத்துகிறாங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த ஆட்சியில்? கிளி ஜோசியம் சொன்ன உடனே இந்து மத சம்பந்தம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதாலேயே அந்த நபரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க துணிந்த திமுகவின் ஏவல் துறையாக இருக்கக்கூடிய நம்ம காவல்துறை இதற்கு முன்னாடியோ பின்னாடியோ இந்த கைது நடவடிக்கை ஈடுபட போவது கிடையாது. தேர்தல் நேரத்தில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணத்திற்காக இந்த மாதிரி கைது நடவடிக்கையில் ஈடுபடுகிற இவர்களை நாம் என்னன்னு சொல்றது? மோடி அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. அண்ணாமலையுடைய தலைமையில் தமிழகத்தில் பாஜக மிக வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு. தினம் தினம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது. இவர்கள் இந்து மதத்தை தாக்க இந்து மதத்தில் உள்ளவர்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். கண்டிப்பாக இந்து மதத்தில் உள்ள சூடு சுரணை உள்ள இந்துக்கள் திமுகவுக்கு ஓட்டு போட போவதில்லை. பாஜக பெருவாரியான இடங்களில் வெற்றி பெறப் போகிறது என்பதை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.